அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது அவரது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்டபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாகத்தான் எனது மகன் போட்டியிடுகிறார் என்றும் தெரிவித்திருந்தார். இது வாரிசு அரசியல் கிடையாது என்றும் திமுகவில் செயல்படுவது போல் குடும்ப அரசியல் கிடையாது என்றும் நான் எனது மகனை அறிமுகப்படுத்தவில்லை, பொதுச் செயலாளர் தான் அறிமுகப்படுத்துகிறார் என்றும் கூறியுள்ளார். இதற்கு முன்பாக எனது மகனை போட்டியிட்டு வெற்றி வகை செய்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா என்றும் எனக்கும் எனது மகனுக்கும் நேரடியான அரசியல் சம்பந்தம் கிடையாது என்று தெரிவித்திருந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார். ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு நான் நேரடியாக சிபாரிசு செய்யவில்லை, நான் பிஃபார்மில் கையொப்பம் இடவில்லை என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்டி அடித்திருப்பது அதிமுகவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. காரணம், ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அதிமுகவில் மிக முக்கியமான நபர் ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் அவர்கள் எதை வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கலாம் என்ற காரணத்தினால் தனது மகனுக்கு சீட்டை தானாக கேட்பதை விட அவரை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தார். கடைசியில் அந்த நம்பிக்கை பொய்யாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம். தற்பொழுது அதிமுகவில் தனது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் போய்விட்டால், நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையை ஒதுக்காமல் இருந்தால் தேர்தலில் போட்டியிடுவதை எனது மகன் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது அதிமுகவில் தில்லுமுள்ளுகள் அனைத்தையும் வெளியிடுவேன் என்று மறைமுகமாக ஜெயக்குமார் அவர்கள் கூறியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் தயங்க மாட்டேன் என்று தற்பொழுது பொதுச் செயலாளராக என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி அளித்திருப்பதுதான் ஜெயக்குமார் அவர்களுக்கு கடும் கோபத்தையும் கடும் எதிர்ப்பையும் தெரிவிக்கும் விதமாக ஆகிவிட்டது. ஜெயக்குமார் அவர்கள் மூலமாகத்தான் OPS அவர்கள் அதிமுகவில் கட்சியிலிருந்து சம்பந்தமில்லை என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை அனைத்து ஆதாரங்களையும் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக திரட்டி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் கடைசியில் நன்றி செய்தவனுக்கே துரோகம் செய்துவிட்டான் எடப்பாடி என்று பச்சை துரோகி என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். என்னை கட்சியிலிருந்து நீக்கட்டும், அதற்கு பிறகு அனைத்து உண்மைகளும் மக்கள் தெரியாததை தெரிந்து கொள்வார்கள் என்றும், இது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிற்கு நாங்கள் செய்யக்கூடிய துரோகம்தான், ஆனால் நன்றி இல்லாதவன் தலைமை வகிக்க தகுதியில்லை என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனது மகன் ஜெயதீபன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ என்னை நீக்கப்பட்டாலோ அதிமுக பின்விளைவுகளை சந்திக்கும் என்ற ஜெயக்குமார் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.